முளைப்பாரி எங்கள் முளைப்பாரி நலமெல்லாம் தரும் முளைப்பாரி. சின்ன பொண்ணு முளைலாம் அழகா வளர்ந்துருக்கலாமா? ஆமா கோமதிக்கா, ரொம்ப அழகா வளர்ந்துருக்கு. அது இல்லாம சுத்தி கெட்டி வேற வச்சிருக்காவளா, நல்லா இருக்குக்கா. ஆமா சின்ன பொண்ணு, இத்தனை நாளா பத்திரமா பாதுகாத்து தண்ணி ஊற்றி வளர்த்துருக்காவல்ல, பிறகு நல்லா தான் இருக்கும். கோமதிக்கா, யாருக்கா முளைக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்த்தா? சின்ன பொண்ணு உனக்கு தெரியாதாம்மா? கோமதிக்கா, எனக்கு தாங்க தெரியாது. யார் வளர்த்தா? யார் லட்சுமி? நீ அன்னைக்கு முளை வைக்கும்போது வரலையோ? கோமதிக்கா, லட்சுமி வந்தாக்கா. கலசத்தில் பயிர் வச்சு எங்கள் ரூமுக்குள்ளே கொண்டு வச்சோம்ல, அப்போ மழை வந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்தால லட்சுமி போயிட்டா. அதுக்கப்புறம் தானே யாரும் தண்ணி ஊற்றி வளர்க்க போகிறாங்கன்னு சொன்னாவ, அதனால் அவளுக்கு தெரியாதுக்கா. ஆமாம் வசந்தி, அன்னைக்கு லட்சுமி போயிட்டாளா? நான் மறந்துட்டேன் பார்த்துக்கம்மா. லட்சுமி, நீ போனதுக்கு அப்புறம் தான் அங்கே உள்ளதே சொன்னாவே யார் வளர்க்காவனு. கோமதிக்கா, அப்புறம் தான் சொன்னாவளோ மழை வந்துச்சு பத்தியில, காயப்பட்டு துணி எடுக்க ஓடிட்டேன். அப்படியா லட்சுமி? கோமதிக்கா, வளவலன்னு பேசாம யார் வளர்க்காவன்னு சொல்லுங்கக்கா. சின்ன பொண்ணு ராமலட்சுமி தான் வளர்க்கா. என்ன சொல்றீங்க கோமதிக்கா? ராமலட்சுமியா? ஆமா லட்சுமி, அவதான் இந்த வருஷம் வளர்க்கா. ஏக்கா, எப்பவுமே அந்த பெரிய பாட்டி தான் வளர்ப்பாவ, இந்த வருஷம் இவளுக்கு கொடுத்துருக்காவ. ஏன் லட்சுமி, அந்த பாட்டி வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாவ பார்த்துக்க. அதான் இந்த வருஷம் அவட்ட கொடுத்துருக்காவ, அவள் தான் வளர்த்துட்டு இருக்கா. பரவாயில்லையே, நல்லா தான் வளர்த்துருக்கா. ஆமா கோமதிக்கா, நல்லா தான் வளர்த்துருக்கா. கிறிஸ்மஸ் அதுவுமா முளை வச்சு ஊர்வலமா எடுத்துட்டு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இது வேற பார்க்க அழகா இருக்கா, எடுத்துட்டு போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குக்கா. ஆமா சின்ன பொண்ணு, நான் இந்த வருஷம் 2 முளை வச்சிருக்கேம்மா, எனக்கு ஒன்று என் மவுளுக்கு ஒன்று. அப்படி போடுறது கோமதிக்கா, அப்ப நீங்களும் உங்க மவுளுக்கு ஜோடியா சேர்ந்து முளைச்சிட்டு போறிய. ஆமாம்மா லட்சுமி. கோமதிக்கா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தூக்கிட்டு போவோம்க்கா. அம்மா கூட சேர்ந்து முளைத்திட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே வசந்தி, இந்த வருஷம் தான் நானும் மவுளும் சேர்ந்து முறையாக தூக்க போறோமா. நல்லா இருக்கும் கோமதிக்கா. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானும் என் மூலம் சேர்ந்து கூட தூக்குவோம். ஆமாம்மா வசந்தி, கிறிஸ்மஸ்னால நம்ம என்ன செஞ்சாலும் மகிழ்ச்சியாக தான் இருக்கு. கோமதிக்கா, நீ நேற்று நம்ம எல்லாரும் முளை தூக்குறோம்ல, எல்லாரும் நல்லா சிக்கு சிக்குன்னு சேலை கட்டிட்டு வாங்கக்கா. அப்போதான் பார்க்க அழகா இருக்கும். சரிம்மா வசந்தி. நான் சின்ன பொண்ணு லட்சுமிலாம் அன்னைக்கு ஒரே மாதிரியே சேலை எடுத்தோம் பார்த்தியா? அது நிறைய கல் வச்சிருக்குமா, அந்த சேலையை தான் கட்ட போகிறோம். சரி கோமதிக்கா, அந்த சேலையை கட்டிட்டு வாங்க, அதான் நல்லா இருக்கும். கோமதிக்கா, இப்படி நின்று வளவலன்னு பேசிட்டு இருந்தா எப்பக்கா ரெடி ஆகுவியா? நேரம் அதுல வாங்க போவோம். கோமதிக்கா, இன்னும் வீட்டை அழகுபடுத்தணும், நைட்டு முழுக்க உட்காந்து பலகாரம் சுடணும், அப்புறமா கிளம்பி வந்து முளத்துக்கு போனோம். இம்புட்டு வேலையை வச்சுக்கிட்டீங்கன்னு கதை விட்டு இருக்கல, வாங்க எல்லாரும் சீக்கிரம் போவோம். சரிம்மா சின்ன பொண்ணு, வா போவோம். கோமதிக்கா, கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு பல வாரமா முடி பண்ணி துணி எடுக்க போலான்னு இழுத்து இழுத்து கடைசியில் இப்போதாக்கா போகிறோம். ஆமாம்மா லட்சுமி, நான் இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்க முடியாதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை இன்னைக்காவது போகிறோமே. என்ன கோமதிக்கா, வந்தோன்னே நீங்களும் வந்து கலக்குரிய இடம் பிடிச்சிட்டிய, நாங்கள் 3 பேர் நிற்கிறோம் பாருங்க. எங்களுக்கும் சேர்த்து இடம் பிடிச்சிருக்கலாம் கோமதிக்கா. எவ்வளோ நேரம் நின்றுட்டே வர முடியும்? ஏன் வளர்ந்த மாடு நல்லா நெடு வளர்ந்துருக்காளா? ஏன் நின்றுட்டு வந்தா என்ன கால் தேஞ்சு போயிருமோ? சும்மா இருமா லட்சுமி, எவ்வளோ நேரம் தான் பஸ்ஸில் நின்றுட்டே வர முடியும்? கஷ்டமா இருக்கும்லாமா, அதான் சின்ன பொண்ணு அப்படி கேட்கா. சின்ன பொண்ணு, நான் வேணா எந்திரிச்சுக்கிட்டுமாமா, இங்கே வந்து உட்காரியா? பரவாயில்ல கோமதிக்கா, நீங்கள் உட்காந்துருங்க, நான் நின்றுட்டே வந்துடுறேன்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா கேட்டீங்க விளையாட்டுக்கு. லட்சுமி, தீபாவளிக்கு துணி எடுக்க போனோம்ல, அந்த கடைக்கு நம்ம இப்போ போகிறோம். வசந்தி, வேற கடைக்கு தான் போகிறோம். ஏன் 4 முடி தீபாவளிக்கு ஆஃபர் போட்ட போது இப்போ எங்காவது கடையில் ஆஃபர் போட்டிருக்கானோ? எங்கெல்லாம் தள்ளி விட்டு ஏமாத்த பார்க்குறியோ? ஐய இல்லை சின்ன பொண்ணு, சும்மா கேட்டேன். கோமதிக்கா, எவ்வளோ ரூபாய்க்கு துணி எடுக்கலான்னு இருக்கியக்கா? வசந்தி, எங்கள் 4 பேருக்கு துணி எடுக்கணும் வசந்தி, எப்படியும் 5000 ரூபா செலவாயிரும் பார்த்துக்க. இல்லை கோமதிக்கா, அன்றைக்கி தெருவில் துணி வந்தப்பலையும் எடுத்தியல்ல, இப்போ எங்கள் கூட கடைக்கும் வரிய, அதான் எவ்வளோக்கு எடுக்க போறியன்னு கேட்டேன். அன்றைக்கி தெருவில் எடுத்த துணி நல்லா இல்லைம்மா, நல்ல கிராண்டாக இல்லை பற்றியா? ஏன் அவளுக்கும் அந்த துணி எதுவுமே பிடிக்கலம்மா, அதான் கடையில் போய் அவளுக்கு நல்லதாக 2 எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன். சரி கோமதிக்கா, எடுத்து கொடுங்க. பிள்ளைகளை ஆசைப்பட்டு கேட்டால் எடுத்து கொடுக்க தானே செய்யணும். ஆமாம்மா வசந்தி. அப்புறம் வசந்தி, நீனும் மகளுக்கு எடுப்பாள்ல? ஆமாம் கோமதிக்கா, அவையே துணி எடுக்க வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாவக்கா, அதனால் அவளுக்கு எடுக்கலை, எனக்கும் 2 பிள்ளைகளுக்கும் எடுக்கணுக்கா. சரிம்மா வசந்தி, எடுப்போன்னு. லட்சுமி, அன்றைக்கி தெருவில் துணி வரும்போது நீங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி சேலை எடுத்தியல்ல? ஆமாம் வசந்தி, எடுத்தோம். நான் இந்த வாடு அப்புறம் கோமதிக்கா 3 பேரும் ஒரே மாதிரி தானே எடுத்த, நீ பார்த்து தானே இருந்தா? இல்லை, அந்த சேலையை கிறிஸ்மஸுக்கு கட்டலையா? 3 பேரும் துணி எடுக்க வந்திருக்கியே? இல்லை வசந்தி, அந்த சேலையும் கட்டுறோம். காலையில் ஒரு சேலை, நைட்டு ஒரு சேலை கட்டணும்ல, அதான் இன்னொன்று எடுக்கலான்னு கடைக்கு போகிறோம். அப்படியா லட்சுமி, நீங்கள் 2 சேலைலாம் எடுத்து கட்டுவிய, நம்மளால ஒரு சேலை கூட எடுக்க முடியாது பத்தியா, கஷ்டப்படுறோம். ஆமா 4 முடி ரொம்ப தான் கஷ்டப்படுறா.
இங்கன ஒரு பேச்சு அங்கன ஒரு பேச்சுன்னு மாத்தி மாத்தி பேசுற பத்தியா கஷ்டமா தான் இருக்கும். ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்கிறா? நான் என் நிலமையை தானே சொன்னேன். நாங்க 3 பேரும் ஒரே மாதிரி துணி எடுக்கும்போது நீ அந்த அண்ணன் இருந்து ஒரு விலை கொடுன்னு சேலை வாங்கினல, இப்போ எங்க கூட கிளம்பி கடைக்கு வாரா. அப்ப நீ எத்தனை சேலை எடுக்கிற கிறிஸ்மஸுக்கு? நானும் 2வது சேலை தான் எடுக்க வாரேன். இருந்தாலும் நீங்கள் விலை கூடதான் எடுப்பியல்ல, அதான் கேட்டேன். ஏன் நாலுமடி, நீ எந்த ஊருக்காரி? இப்படி சரியான கஞ்சக்கருமியா இருக்கா? நீயே அந்த அளவு தான் துணி எடுக்கா, என்னமோ நாங்க மட்டும் எடுக்கிற மாதிரி ஓவரா தான் பண்ற. இதுல வேற டைலாக்கு, உங்ககிட்ட இருக்கு அதனால எடுப்பிய, நாங்க கஷ்டப்படுறோம். இப்படி இழுத்து இழுத்து நல்ல கருமி பேசு, காஞ்ச கருமி. ஏ சின்ன பொண்ணு, ஏமா இப்படி பேசுறா? விடுமா. ஏ சின்ன பொண்ணு, ஏமா இப்படி பேசுறா? வசந்தி ஏதோ யதார்த்தமா கேக்கா, சும்மா இருமா. ஏ கோமதிக்கா, நீங்க சும்மா இருங்கக்கா, இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஏன் வளர்ந்த மாடு விடா, கோமதிக்கா தான் சொல்றாவல்ல. நல்ல வேலை கோமதிக்கு என்ன காப்பாத்தினாவ. ஏன்னா இந்த சின்ன பொண்ணு என்ன வறுத்து எடுத்திருப்பா. எல்லாரும் முன்னாடி அசிங்கமாக போயிடும். பஸ்ஸில் இருக்கமே கொஞ்சம் மெதுவாக பேசுவோமே நினைக்கிறாளா? கத்தி அசிங்கப்படுத்திட்டா. இருக்கு ஒரு நாள் இவளுக்கு. இந்த இழுவை வாயை மூடிட்டு சும்மா இருக்கா. எனக்காக ஒரு 2 வார்த்தை பேசலாம். பரவாயில்ல, கோமதிக்காவது பேசினாவளே, அது வரைக்கும் சந்தோஷம். கோமதிக்கா, கடை வந்துருச்சுக்கா, வாங்க இறங்கி போவோம். வந்துருச்சு லட்சுமி, சரி பார்த்து மெதுவா இறங்குங்கம்மா. எம்மாடியோ, கடை என்ன பெருசாக இருக்கு. சேலையெல்லாம் குமிச்சுலாம் வச்சுருக்கானுவே. கோமதிக்கா வாங்கக்கா, நம்ம 2 பேரும் அந்த பக்கம் போய் சேலை பார்ப்போம். எல்லாரும் வாங்க சேர்ந்தே போய் பார்ப்போம். அந்த பக்கம் தான் சேலை அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. கோமதிக்கா, இங்க பாருங்கக்கா, இந்த உண்மை கட்டிருக்க சேலை என்ன அழகா இருக்கு. ஏ ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப அழகா இருக்கே. ஏன் வளர்ந்த மாடு தள்ளி போ. சேலை பார்க்க அழகா அம்சமா அருமையா இருக்கு. கோமதிக்கா, இந்த சேலையை பார்த்தா எனக்குனே நெஞ்ச மாதிரி இல்ல. ஆமா லட்சுமி, இதை நீ கட்டினா ரொம்ப அழகா இருக்கும். ஏக்கா, அப்ப இந்த சேலையை நானே எடுத்துக்கிறேன்க்கா. ஏ கலக்குருவி, இந்த சேலையை நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் எடுக்க நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்குள்ள வந்து நீ வேணுங்க. யாரு முதல்ல பார்த்தாங்கிறது முக்கியம் இல்ல வளர்ந்த மாடு. யாருக்கு அது நல்லதா அமையுதோ அதுதான் முக்கியம். இந்த சேலை எனக்குன்னு அமைஞ்சிருக்கு. இந்த சேலையை நான் கட்டினாதான் இந்த சேலைக்கும் அழகு, எனக்கும் அழகு. அதனால நீ இப்ப என்ன பண்ணு, எங்கேயாவது பிஞ்சது கிழிஞ்ச சேலைலாம் கிடக்கும், அதை வாரி எடுத்துட்டு போனேன். கோமதிக்கா வாங்கக்கா, நம்ம அந்த பக்கம் போய் சேலை பார்ப்போம். அட கலக்குருவி, நான் பார்த்த சேலையை எனக்கே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீ உனக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு போறா. இதுல கிழிஞ்ச சேலையை வர அள்ளிட்டு போன்னு சொல்றா. இதுக்கா பஸ் ஏறி இவ்வளவு பெரிய கடைக்கு துணி எடுக்க வந்தேன்? ஏ உமா, எல்லா சேலையும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கே உமா. ஆமாக்கா. பார்த்தா எல்லா சேலையும் அள்ளிட்டு போகணுன்னு தான் தோணுது. இன்னும் கையில் தான் காசு இல்லை. ஆமாக்கா. பரவாயில்ல உமா, ஆப்பர் நிறைய போட்டிருப்பான்ல, ஒரு சேலை எடுத்தா இன்னொரு சேலை இலவசம்னு. அந்த மாதிரி பார்த்தா அதில் நல்ல சேலையை தூக்கிடுவோம். வா போவோம் உமா. சரிக்கா, அந்த பக்கமா போவோமா? சரி வா உமா போவோம். கோமதிக்கா, எல்லாருக்கும் தேவையான துணியெல்லாம் எடுத்துட்டியா? ஆமாம்மா சின்ன பொண்ணு, எடுத்தாச்சு. எனக்கு, பிள்ளைகளுக்கு, என் புருஷனுக்குன்னு எல்லாத்துக்கும் எடுத்தாச்சுமா. அப்படியே கோமதிக்கா, நானும் எல்லாத்துக்கும் எடுத்துட்டேன்க்கா. சேலைலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சா, அதான் 2க்கு 3 சேலையாக எடுத்துக்கிட்டேன். உனக்கு மட்டும் சேலை எடுக்கும்போது காசை பாத்துறாத, வேற யாராவது எடுத்துட்டாவனா 2 சேலையா எடுக்கியேன்னு இழுத்துட்டு போ. ஏன் சின்ன பொண்ணு, அழகாக இருந்தது தானே எடுத்தேன். இப்போ ஏன் அதை சொல்லி காட்டுறா? நீ எடுத்தது பிரச்சனை இல்லை, 4 முடி. இப்படி இழுத்து இழுத்து சொல்றா பத்தியா, அதான் பிரச்சனை. ஏன் சின்ன பொண்ணு, அப்பவே அதை விழுன்னு சொன்னேன்ல சின்ன பொண்ணு. சரி கோமதிக்கா, நீ எதை சொல்லல. கோமதிக்கா வாங்கக்கா, வீட்டுக்கு போவோம், நேரம் ஆகுதுல. பிள்ளைகள் வேற காத்துட்டு கிடக்குக்கா, வீட்டில் வேலையும் நிறைய இருக்கு, போவோமா? அட ஆமா லட்சுமி, வா சீக்கிரம் போவோம். ஏ கலக்குருவி, பேசிக்கிட்டே இருக்காத, வேகமா 8 வச்சு நட. ஃப்ரீ பஸ் வர நேரம் ஆச்சு. லேட்டா பண்ணா பஸ்ஸுக்காரன் விட்டு போயிடுவான், அப்புறம் காசு கொடுத்து தான் போன பார்த்துக்க. இருமாடு போறேன். ஏங்க எவ்வளவு நேரமாக இதை மாட்டிட்டு இருப்பீங்க? இரு சின்ன பொண்ணு, இப்ப மாட்டிடுவேன். போச்சு போங்க, கிறிஸ்மஸ் முடிஞ்சாலும் நீங்க இதை மாட்டிக்கிட மாட்டீங்க. ஏ சின்ன பொண்ணு, அப்படி சொல்லாத, இப்ப முடிச்சிருவேன். ஏங்க அடுத்த கிறிஸ்மஸ்குள்ளையாவது மாட்டிடுவீங்களா? ஏ சின்ன பொண்ணு, நேரா இருக்கான்னு பாரு, சொல்லு, மாட்டிடுவோம் அப்படியே. சுத்தி இத்தனை சீரியல் லைட்டு தூணெல்லாம் ரிப்பன் எல்லாத்தையும் சுத்தனே நான். இந்த ஒரே ஒரு இதை மட்டும் மாட்டுங்கன்னா என்ன அலப்பறை பண்றீங்க? நேரா தான் இருக்கு, அப்படியே வச்சு மாட்டுங்க. என்ன சின்ன பொண்ணு, அழகா மாட்டிருக்கேனா? ஆமா, ரொம்ப அழகா தான் மாட்டிருக்கிய. 3 மணி நேரம் பண்ணு ஒரே ஒரு ரவுண்டா மாட்டிருக்கிய. நீங்க அதை மாட்டி முடிக்கிறதுக்குள்ள நான் வீட்டை இப்படி அலங்காரம் பண்ணிருக்கேன். கிறிஸ்மஸ் ட்ரீயை எடுத்து வச்சு அதில் லைட்டு கட்டி பொம்மைலாம் தொங்க விட்டுருக்கேன். பாருங்க, வீட்டில இருந்து எல்லா துணியும் அழகா அலங்காரம் பண்ணியிருக்கேன். அட ஆமா சின்ன பொண்ணு, வீட்டையே ஒரு நிமிஷத்துல அழகா மாத்திட்டியே.
நான் இவ்வளவு இதை மாட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்க இந்த ஒரு ரவுண்டு தாங்க மாட்டிருக்கிய. ஆனாலும் சுத்தி முத்தி பாரு சின்ன பொண்ணு, இந்த ரவுண்டு மாட்டினதுக்கு அப்புறம் வீடே அழகா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப தான் அழகா இருக்கும். அதையே பார்த்து ரொம்ப ரசிக்காதீங்க. அங்க பாருங்க இன்னும் எவ்வளவு பொருள் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து மாட்டுங்க. 2 நாள்ல கிறிஸ்மஸ், ஒரு அக்கறை இருக்கா? இவ்வளவு மெதுவா வேலை செஞ்சீங்கன்னா கிறிஸ்மஸே முடிஞ்சு போயிடும். கோவப்படாத சின்ன பொண்ணு, சீக்கிரமா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறேன். சீக்கிரமா செய்யுங்க, செஞ்சு முடிச்சுட்டு போய் சமைச்சு தாங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்றா, நான் சமைக்கணுமா? அட ஆமாங்க, தினமும் நான் தானே உங்களுக்கு செஞ்சு தரேன். இப்போ லீவ்ல வீட்டில் தானே இருக்கிய, இன்னைக்கு நீங்க தான் சமையல் பண்ணி எல்லாருக்கும் தாங்க. சின்ன பொண்ணு, அது நான் எப்படி? சின்ன பொண்ணு, ஏம்மா சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, உன்னை யார கூப்பிடுறா பாருமா. இதையே சாக்கா வச்சு தப்பிச்சிடாதீங்க, இன்னைக்கு நீங்க தான் கண்டிப்பா சமைக்கணும். சரிம்மா, சமைச்சு தரேன். யார் வந்திருக்கவன்னு பாரு. சின்ன பொண்ணு. கோமதிக்கா வாங்கக்கா, உள்ள ஏன் வெளியே நிக்கிய? சின்ன பொண்ணு, வீட்டை என்ன அழகா அலங்காரம் பண்ணிருக்கமா. லைட் எல்லாம் போட்டு ஸ்டார் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கே. ஓ, மரம் வேற வச்சிருக்கியோ, ரொம்ப அழகா இருக்குமா. எல்லாத்தையும் தம்பி பண்ணி கொடுத்தாவளோ? ஆமாக்கா, உங்க தம்பி தான் எல்லாத்தையும் பண்ணாவ. அதான் சின்ன பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. தம்பி வீட்டை ரொம்ப அழகா அழகு பண்ணிருக்கிய, பார்க்க சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸுக்கா. அது வந்து ஏக்கா, நான் பண்ணலக்கா, எல்லாத்தையும் சின்ன பொண்ணு தான் பண்ணா. என்ன தம்பி சொல்றீங்க? எல்லாத்தையும் சின்ன பொண்ணு தான் பண்ணாளா? இக்கா என்னக்கா நீங்க நான் பண்ணேன்னு சொன்னா நம்ப மாட்டேங்க. அட இல்லம்மா சின்ன பொண்ணு, சும்மா கேட்டேன். நல்லா அழகா வீட்டை ரெடி பண்ணிருக்குமா. தேங்க்ஸ் கோமதிக்கா. இக்கா உங்க வீட்டுல ஸ்டார்லாம் தொங்க போட்டீங்களாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, தொங்க போட்டுட்டேமா. இன்னும் 2-3 ஸ்டார்லாம் தொங்க விட முடியல பத்துக்க, அவசரமா இருக்கு. ஸ்டூல் மேல ஏறினா தான் தொங்க முடியும், மேலே ஏறி தொங்க போட பயமா இருக்குமா. அதான் உன்னை கூப்பிட்டு போலான்னு வந்தேன். நீ வாரியா சின்ன பொண்ணு, வந்து அந்த 2 ஸ்டாரையும் தொங்க விட்டு போயேன். கோமதிக்கா, நான் இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கா ஸ்டூலு? நானே எல்லாத்தையும் அழகா மாட்டி தரேன்க்கா. சரிம்மா சின்ன பொண்ணு, நீ மாட்டிடுவான்னு எனக்கு தெரியுமா, அதனாலதான் நான் உன்னை கூட்டு போலான்னு வந்தேன். சரி கோமதிக்கா, நான் இங்க இருக்கிறதுல இதை மாட்ட சொல்லிட்டு வாரேன், நீங்க போங்க பின்னாடியே வாரேன். சரிம்மா சின்ன பொண்ணு, வா. அப்புறம் சின்ன பொண்ணு, காலையில சாப்பிட்டியாமா? இல்ல கோமதிக்கா, இன்னும் சாப்பிடலையே. அப்ப சின்ன பொண்ணு நீ வாரியா, நான் இன்னைக்கு பொங்கல் சாம்பார் சட்னிலாம் வச்சிருக்கேம்மா, உனக்கு தம்பிக்கு தாரை எடுத்துட்டு வா. சரி கோமதிக்கா, நான் அங்கேயே சாப்பிட்டு வீடு கூட்டு பஸ்ல கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். சரிம்மா சின்ன பொண்ணு, சீக்கிரம் வா. வாரேன்க்கா, நீங்க போங்க. ஏங்க நீங்க இது எல்லாத்தையும் தொங்க விடுங்க, நான் கோமதிக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சின்ன பொண்ணு, கோமதிக்கா தான் சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டாவல்ல, அப்ப நான் சமைக்க வேண்டாம் தானே? காலையில தான் தக்க தருவாவ, மத்தியானம் யார் தருவா? மத்தியானம் சாப்பாடு பொங்கி வைங்க, நான் வாரேன். கல்ல ஆளுதான்ப்பா, வேலை செய்யாம தப்பிக்கலான்னு இருக்கிய, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. போய் சோற பொங்குங்க, வாரேன். 2 நாள் லீவ் கொடுத்தாவ, ஜாலியா வீட்டுல இருக்கலாம்னு பார்த்தேன். இவ சோற பொங்குங்க, அது தொங்க விடுங்க, இது தொங்க விடுங்கன்னு வேலை வாங்கி கொள்றாளே. இதுக்கு பேசாம வேலைக்கே போயிருக்கலாம். எம்மா, வீட்டு நல்லா அழகா ரெடி பண்ணிருக்கியே. ஆமா சத்தியா, நல்லா இருக்கா? ஆமாம்மா, அழகா இருக்கு. இன்னும் நிறைய பொருள் இருக்கலாமா, இதெல்லாம் ஏன் தொங்க விடல? ஏடி சத்யா, நான் என்ன பனைமரம் வளர்த்தியா இருக்கேன் மேலே ஏறி தொங்க விடுறதுக்கு? ஸ்டூல ஏறவும் பயமா இருக்கு. அதான் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன், அவ இப்ப வந்து எல்லாத்தையும் மாட்டி தருவா. சரிம்மா. ஏம்மா, நானும் ஏதாவது எடுத்து தொங்க விடட்டுமாம்மா? சரி மக்களே, உனக்கு என்ன தோணுதோ எடுத்து தொங்க விடுமா. சத்யா, ஏதாவது அழகான பொம்மை ஸ்டார் எல்லாம் எடுத்து தொங்க விடுன்னு பார்த்தா சாக்ஸ் தூக்கிட்டு எங்கிட்டி போறா? எம்மா, இதுதான் மரத்துல தொங்க விட போறேன். அட கூறு கிட்டவள, இத்தனை அழகான பொருளா வாங்கி வச்சிருக்கேன், அதுல ஏதாவது எடுத்து மாட்ட வேண்டியதானே? இப்படி பள்ளிக்கூடத்துக்கு போற சாக்ஸே எடுத்து போடுவா. இது என்ன சிவப்பு கலர் சாக்ஸா இருக்கு, யார் வாங்கிட்டு வந்தா? இது எம்மா, உனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. இது கிறிஸ்மஸ் சாக்ஸ், இதே கிறிஸ்மஸ் மரத்துல தொங்க விடுவாவ. கிறிஸ்மஸ் தாத்தா இதுலதான் gift வச்சுட்டு போவாங்க. உனக்கு இதெல்லாம் தெரியாதாம்மா? என்னடி சொல்றா, தாத்தா வந்து gift தருவாரா? ஆமாம்மா, ஃபாரின் கண்ட்ரில இப்படிதான் தொங்க விடுவாவ. இது தெரியாமலே இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியோ? எனக்கு என்னடி தெரியும், கிறிஸ்மஸுக்கு தேவையான எல்லா பொருளும் தான் கடை காட்ட சொன்னேன். அவன் ஒரு 5000 ரூபாய்க்கு பில்லை போட்டு கவர் நிறைய அள்ளி போட்டு தந்துட்டான். எதை எங்க தொங்க விடுறது ஒன்றும் புரியாம திருந்துட்டு அலைகிறேன். இதுல இந்த சாக்ஸுக்கு இப்படி ஒரு கதை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எம்மா, இப்ப மாதிரி உனக்கு தெரிஞ்சுதா? ஆமா ஆமா, நீ ஒரு கதையை சொல்ற, நானும் நம்பி தொலைகிறேன். போ போய் தொங்க விடு. கோமதிக்கா. வா சின்ன பொண்ணு, உள்ள வாமா. கோமதிக்கா, அதான் எல்லாமே தொங்க விட்டு அழகாக்கிட்டீங்களே, பிறகு வேற என்னக்கா தொங்க விடணும்? சின்ன பொண்ணு, இன்னும் உள்ள ஸ்டார் இருக்குமா, அது எல்லாம் சேர்ந்து ஜாயிண்டா அழகா இருக்கு பத்துக்க. அது எப்படி தொங்க விடவே தெரியல. எங்க இருக்கு கோமதிக்கா? சத்யா, அந்த உள்ள இருக்க ஸ்டார் எல்லாம் எடுத்துக்கொண்டு அத்திரி கொடுமா, அதை தொங்க விடுவா. அத்தை இருங்க, நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். கோமதிக்கா, அன்னைக்கு கடையில பார்க்கும்போது கொஞ்சம் பொருள் தான் வாங்கியிருந்தீங்க, இப்ப பார்த்தா நிறைய தொங்க விட்டுருக்கீங்க கோமதிக்கா. சின்ன பொண்ணு,
இது இன்னொரு நாள் கார்த்திக் கூட போய் வாங்கிட்டு வந்தேம்மா. அவன் ஆசைப்பட்டு நிறைய பொருள் கேட்டானா, கூட்டிட்டு போய் வாங்க போன பார்த்துக்க. அங்கே போனால் அது இதுன்னு ஒரு 5000 ரூபாய்க்கு பிள்ளை போட்டு பெரிய பையனாலே நிறைய பொருள் கொடுத்துட்டான். இப்போ எதெல்லாம் கொண்டு எங்கெங்க தொங்க விடுன்னு தெரியாமல் நானும் திருத்திருந்து முழிச்சிட்டு இருக்கேன். பரவாயில்லையே கோமதிக்கா, நிறைய பொருளை வாங்கியிருக்கீல. சத்தி அந்த ஸ்டாரை எடுத்து விட்டு கோமதிக்கா, நான் உங்களுக்கு அழகா எல்லா இடத்துலையும் தொங்க விட்டு போகிறேன். சரிம்மா சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு முதல்ல சாப்பிட்றியாம்மா, அதுக்கப்புறம் தொங்க விடு. பரவாயில்ல இருக்கட்டும் கோமதிக்கா, இப்போ வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்றேன். நான் முதல்ல ஸ்டார்லாம் அழகாக தொங்க விட்டு அப்புறம் தங்குறேன் எனக்கா. சின்ன பொண்ணாத்தே இந்தாங்கத்தே, இதில் தான் ஸ்டார்லாம் இருக்கு. கோமதிக்கா எல்லாத்தையும் இங்கேயே தொங்க விடுவோமா, இல்லை வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் போடுவோமாக்கா? வா இஷ்டம் சின்ன பொண்ணு, எங்கனாலும் தொங்க போடுமா. சரி கோமதிக்கா, நான் எடுத்து தொங்க விடுறேன். கோமதிக்கா இப்போ பாருங்க கோமதிக்கா எப்படி இருக்கு. சின்ன பொண்ணு அழகா தொங்க விட்டுருக்கம்மா, எல்லாம் பார்க்கவே அழகா இருக்கு. சரி வா சின்ன பொண்ணு சாட போவோம். சரி கோமதிக்கா வாங்க போவோம். கோமதிக்கா குலாப் ஜாமுன் அழகா உருட்டி உருண்டே எடுத்திருக்கீல, நல்ல வாசனையா இருக்குக்கா. என்ன புட்டியதுல? சின்ன பொண்ணு கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டேம்மா, அது அப்படி மனமா இருக்கு. அப்படியாக்கா? நல்லா இருக்குக்கா, பார்த்தாலே அவ்வளோ அழகா இருக்கு. சின்ன பொண்ணு பார்த்துட்டே இருக்காதம்மா, எடுத்து சாப்பிட. சரிக்கா சாப்பிட்றேன். என்னம்மா சின்ன பொண்ணு இப்படி ஒரே வாயில உள்ள போட்டுட்டா? கோமதிக்கா கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்திக்கா, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அதான் மொத்தமா உள்ள போட்டேன்க்கா. தொண்டைக்குள்ள அப்படி வலிக்கிட்டு போகுதுக்கா. அப்படியாம்மா சின்ன பொண்ணு, நல்லா இருக்காம்மா, உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா கோமதிக்கா சூப்பரா இருக்கு பார்த்துக்கோங்க. சின்ன பொண்ணு அப்ப இன்னும் 2 எடுத்து தின்னுமா? இல்ல வேண்டாம் கோமதிக்கா, அப்புறமா சாப்பிடுவோம். இப்போ மற்ற பலகாரம்லாம் செய்ய வேண்டியது இருக்கலாக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சு முடிச்சிடும்க்கா. சரிம்மா சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு இப்போ அச்சு முறுக்கு சுடுவோமா? சரி கோமதிக்கா சுடுவோம். நான் அச்ச மாவுல முக்கி எண்ணெயில போடுறேம்மா, நீ முறுக்கு வந்ததும் திருப்பி போட்டு எடுத்துரு. சரி கோமதிக்கா. கோமதிக்கா கோமதிக்கா எங்கக்கா இருக்கியே? சின்ன பொண்ணு லட்சுமி கூப்பிடுற மாதிரிலாம் இருக்கு. அட ஆமா கோமதிக்கா, அந்த கலக்குருவி தான் நின்று கத்தி நடக்க போல. லட்சுமி இங்க அடுப்படியில நிக்காம பின்னாடி வா. கோமதிக்கா இங்க பாருங்கக்கா. என்னாச்சுமா லட்சுமி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? கையில என்ன வச்சிருக்க? கோமதிக்கா அதிரசத்துக்கு மாவு பசங்கக்கா, பாருங்க அது இப்படி இருக்கு. என்னாச்சுமா லட்சுமி, ஒழுங்கா பேசலையோ? நான் அன்னைக்கு உனக்கு சொல்லி கொடுத்தேலாமா, அதே மாதிரி செஞ்சிருக்க வேண்டியதானே? கோமதிக்கா அப்படியே தான்க்கா செஞ்சேன், 2 கிலோ பச்சரிசி திரிச்சு செஞ்சேன்க்கா. இங்க பாருங்க கோமதிக்கா, சட்டியோட மாவு ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குதே. கலக்குருவி, அதிரசத்துக்கு மாவு விரவிருக்கேன்னு சொன்னா, இது பார்க்கறது தோசை மாவு மாதிரிலாம் இருக்கு. வளர்ந்த மாடு அதிரசத்துக்கு தான் விரவனே. 2 கிலோ பச்சரிசி திரிச்சு அழகா விரவிட்டு இருந்தேன், இப்படி ஆகி போச்சு. கோமதிக்கா இந்த மாவு வாங்கி பாருங்கக்கா, வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு. அதிரச மாவு இந்த கலர்லையாக்கா இருக்கும்? வளர்ந்த மாடு பச்சரிசியில தானே அதிரசத்துக்கு மாவு வர வரும். பச்சரிசி மாவு வெள்ளையா தானே இருக்கு, அப்புறம் அதிரசத்துக்கு வரனா மட்டும் பச்சை கலர்லயா வரும். இப்படி வக்கனையா பேசுறிய கலக்குருவி, இப்ப ஏன் மாவு சடியில ஒட்டிட்டு வர மாட்டேக்கு? ஒழுங்கா விரவி தொலைக்க வேண்டியதானே? ஒழுங்காதான் வரவனே வளர்ந்த மாடு, இந்த மாவு தான் ஒழுங்கா வரல. இந்த கடைக்காரன் தான் ஒழுங்கா மாவு திரிக்காம தந்துட்டான். கோமதி இதை பாருங்கக்கா, ஏன் 2 கிலோ பச்சரிசி மாவு இப்படி வீணா போயிடுச்சே. லட்சுமி அந்த சட்டியை கொண்டா. என்ன லட்சுமி மாவு இந்த கலர்ல இருக்கு, அதிரச மாவு வேற கலர் இல்லாம இருக்கும். கோமதிக்கா பச்சரிசி வெள்ளையாதனக்கா இருக்கும், அப்புறம் நான் சீனி போட்டேன், சீனியும் வெள்ளையாதனக்கா இருக்கு. லட்சுமி சீனியா போட்டா? ஆமா கோமதிக்கா, சீனி போட்டதான் நல்லா இனிப்பா இருக்கும். நல்லா 2 கிலோ பச்சரிசி மாவுக்கா 1.5 கிலோ சீனி எடுத்து போட்டு கிண்டி இருக்கேன். லட்சுமி சக்கரை பவு தானே ஊத்துவே, நீ என்ன சீனி அள்ளி உள்ள போட்டேங்க? ஏக்கா என்னக்கா சொல்றிய? ஆமா லட்சுமி, நான் தான் அன்னைக்கே செஞ்சு காமிச்சேன்ல, அப்ப சக்கரை பவு தானே ஊத்துனேன். நீ இல்லைன்னா சீனியாவது பாகு எடுத்து ஊற்றிருக்கணும், அப்படியே உள்ள போட்டு கிண்டுதா போல. ஆமா கோமதிக்கா அப்படியே தான் உள்ள போட்டு கிண்டுனே பார்த்துக்கோங்க. ஆனாலும் ஒரு மாதிரி குழு குழு தானே வரணும், உனக்கே இப்படி கட்டியா உறைஞ்சு போயிருக்கு. கோமதிக்கா நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டு கிண்டுதானே நல்லா இட்லி மாவு மாதிரி இருந்து பார்த்துக்கோங்க, அதில் எப்படிக்கா அதிரசம் சுட முடியும்? அதுக்கு நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே, மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, அதான் கட்டியாக்கிறதுக்கு வீட்டில் கொஞ்சம் வெள்ளை சிமெண்ட் இருந்துச்சு, எடுத்து உள்ள போட்டு கலக்கிட்டேன். என்ன லட்சுமி சொல்றா, வெள்ளை சிமெண்ட் போட்டியா? ஆமா கோமதிக்கா, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, சிமெண்ட் போட்டால் கட்டியாயிரும்ல, அதான் கொஞ்சமாக தாக்கா போட்டேன், நிறைய போட்டுடணும். அட அறிவு கட்ட கலக்குருவி, யாராவது திங்குற பொருள் சிமுட்டை போடுவாங்களா? மாவு கட்டியாக்கு சிமுட்டையே போடுவாவே, கொஞ்சம் அரிசி மாவு தான் போட்டா என்ன? என் வளர்ந்த மாடு அரிசி மாவுல தான் மொத்தமா எல்லாத்தையும் கலந்துட்டேன்ல, வேற மாவு எங்க இருக்கு? மாவு பார்க்க நல்லா தானே இருக்கு, இதுலயே அதிரசம் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லட்சுமி இப்படி வெள்ளை சிமெண்ட் அதுன்னு கலந்து வச்சிருக்கே என்னத்துக்கு? இது யாரால திங்க முடியும் லட்சுமி, இப்படி பண்ணி வச்சிருக்கா? கோமதிக்கா தண்ணி ஆயிட்டுலக்கா, அப்புறம் என்ன பண்றது? கலக்குருவி, மாவு தண்ணி ஆனதுமே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் கோமதிக்கா கிட்ட.
இப்போ சிமெண்ட் ஜல்லிக்கல் எல்லாம் போட்டு நல்லா காங்கிரீட் மாவு கிண்டி வச்சுக்க. இது யார்ட்ட கொண்டு போய் கொடுத்து மாத்துவா? ஏன் வளர்ந்த மாடு, நீ ஓவரா வாய் பேசாத. கொஞ்சம் தண்ணியை சுட வச்சு இதுல ஊத்துனா மாவு நல்லா லூசா வரப்போகுது. அப்புறம் அந்த மாவை கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா அதிரசம் சுட்டா நல்லா தான் வரும். என்ன கோமதிக்கா? அட கலக்குருவி, இந்த மாவு லூசா வருதோ இல்லையோ, நீ கண்டிப்பா லூசு தான். நான் ஒன்றும் லூஸ் இல்லை வளர்ந்த மாடு, நீ தான் மெண்டலு. கோமதிக்கா, அந்த மாவை தாங்கக்கா. நான் வீட்டில் போய் அதிரசம் சுட்டி எடுத்துட்டு வரேன். 2 பேர் தின்னு பாருங்க, அப்பதான் என் அருமை உங்களுக்கு புரியும். என்னது, இந்த காங்கிரீட் மாவுல அதிரசம் சுட போறியா? காங்கிரீட் மாவுன்னு சொல்லாத வளர்ந்த மாடு, அதிரச மாவு. நீ இங்கே இருந்து வேலை பார்த்துட்டு நான் சுட்டு எடுத்துட்டு வரேன். தின்னு பார்த்தா தான் உனக்கு தெரியும். நான் சுட்ட அதிரசம் தின்னு பார்த்துட்டு திரும்ப கொண்டு வா எனக்கு கேப்பியா இல்லையான்னு பாரு. ஒரு பலகாரமும் செய்ய மாட்டா, செய்யற நீ குறை சொல்லிட்டு இருக்கா வளர்ந்த மாடு. கோமதிக்கா, நீங்க இந்த வளர்ந்த மாடு இங்கே பிடிச்சு வைங்க கோமதிக்கா. நான் வீட்டுல போய் அதிரசம் சுட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ கோமதிக்கா, இவளுக்கு என்ன காச்சு? இந்த மாவுல அதிரசம் சுட போறா, அதுவும் இல்லாம 2 பேரும் தின்னு பார்க்க வர சொல்றாளே. ஆமா சொல்ல போய் இப்ப என்ன பண்ணி தெரியலையம்மா. கோமதிக்கா, அவ சுட்டி எடுத்துறதுக்குள்ள நம்ம எங்கேயாவது ஓடிடுவோம்க்கா. வாசல போல எங்கேயாவது ஓடிடுவோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். எங்கள் நடனம் எப்படி இருந்ததென்று சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். எங்கள் நடனம் எப்படி இருக்கிறது? எல்லாரும் கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்களம்மா. கோமதிக்கா, நீங்களும் தான் ரொம்ப அழகா இருக்கிய. லட்சுமிக்கு அந்த சுடிதார் எடுப்பா இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, அந்த நெக்லஸ்ல எங்க வாங்குனா? என்ன அழகா இருக்கு. இதுவா இல்லவ, என் புருஷன் தான் வாங்கி கொடுத்தவ கிறிஸ்துமஸுக்கு. நல்லா இருக்கா? ஆமாம்மா, சின்ன பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. ஏன் வசந்தி, நான் சுட்ட அதிரசம் எப்படி இருந்துச்சு சாப்பிட்டு பாத்தியா? ஏன் லட்சுமி, நானே உன்கிட்ட கேட்கணும் இருந்தேன் பார்த்துக்க. அந்த அதிரசத்தை எந்த மாவுல சுட்டா? வாயில வைக்க ஆவல, கடிக்க முடியலாமா? அம்மியில வச்சு தான் உடச்சி எடுத்திருக்கேன். ஏன் 4 முடி அரிசி மாவுல சுட்டு அதிரசமா இருந்தா கடிச்சு தின்றுப்பா. இது சிமெண்ட் ஜல்லிக்கல்ல சுட்டு அதிரசம்ல, எங்க கடிச்சுதுங்க? அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் போட்டு இடிச்சு தான் திங்கணும். என்னது, சிமெண்ட்ல செஞ்சாலா? ஏன் வசந்தி, அரிசி மாவு கொஞ்சம் சிமெண்ட் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து தான் செஞ்சேன். அதான் உடம்புக்கு உறுதி தரும். இக்கா, இவ என்னத்தக்கா சொல்றா? ஒன்றும் இல்லம்மா வசந்தி, மாவு வரவு தெரியாம வரவி செஞ்சுட்டா. ஐயையோ, உங்களை நம்பி ஒரு பலகாரத்தை திங்க முடியலையே. பரவாயில்லம்மா, அவ தெரியாம தானே செஞ்சா, மன்னிச்சு விட்டுருங்க. கோமதிக்கா, நம்ம கோயில விளையாட்டு போட்டி வச்சிருக்காவுக்கா. ஆமாம்மா வசந்தி, நானும் கேள்விப்பட்டேன் பார்த்துக்க. நம்ம எல்லாரும் போவோமா? கோமதிக்கா, கண்டிப்பா போவோம்க்கா. ஏன் 4 முடி போகும்போது சத்தம் காட்டு, ஒத்தையில விட்டுட்டு ஓடிடாதே. சரி சரி, சத்தம் காட்டுறேன், எல்லாரும் வாங்க. அப்புறம் என்ன, நீங்க எல்லாரும் எங்களையும் பார்த்துட்டு இருக்கிய? எங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கா? அட ஆமா சின்ன பொண்ணு, நம்ம ட்ரெஸ் அழகா இருக்குல்ல, அதான் எல்லாரும் ஆன்னு பார்த்துட்டு இருக்காவ. அப்படியாம்மா, எங்க ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு. யார் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அப்புறம் உங்க வீட்ல என்னென்ன பலகாரம் செஞ்சீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல கிறிஸ்துமஸ் அப்போ என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்.